2 அதிகாரம் 16. ஏசாயா கர்த்தரே காணுதல். ஏசாயாவின் பாவங்கள் மன்னிக்கப்படுதல். அவன் தீர்க்க தரிசனம் உரைக்க அழைக்கப்படுதல். கிறிஸ்துவின் போதனைகளை யூதர்கள் மற்றும் மறுதலித்ததை குறித்து அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தல். மீதியானவர்கள் திரும்பவும் வருவார்கள். ஏசாயா 6 ஒப்பிடவும் ஏறக்குறைய கிமு 559 முதல் 545 வரை வருஷம். 1. ஓசையா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் மேலே வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திரம் தொங்கலால் ஆலயம் நிறைந்து இருந்தது. வசனம் 2. அதன் மேலே கேருபீன்கள் நிற்கிறார்கள். ஒவ்வொருவனுக்கும் 6 சட்டைகள் இருந்தன. அவன் தன் 2 சட்டைகளினாலே தன் முகத்தை மூடி, தன் 2 சட்டைகளினாலே பாதங்களை மூடி, 2 சட்டைகளினாலே பறந்து. வசனம் 3. ஒருவன் மற்றொருவனை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினாலே நிறைந்து இருக்கிறது என்றான். வசனம் 4. கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் கதவுகளின் நிலைகள் நகர்ந்து ஆலயம் புகையினாலே நிரம்பிற்று. வசனம் 5. அப்பொழுது நான் சொன்னதாவது, நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷனாயிருப்பதின் நிமித்தம் எனக்கு ஐயோ, நான் அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் மத்தியிலே வாசமாயிருக்கிறேன். என் கண்கள் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை கண்டன என்றான். வசனம் 6. அப்பொழுது கேருபீன்களின் ஒருவன் பலிபீடத்திலிருந்து கூறப்பட்டால் அவன் எடுத்த ஒரு நெருப்பு இதழாய் தன் கைகளிலே வைத்து என்னிடத்தில் பறந்து வந்து. வசனம் 7. அதை என் வாயில் மீது வைத்து இதோ உன் உதடுகளையே தொட்டது, உன் அக்கிரமம் எடுக்கப்பட்டது, உன் பாவம் சுத்திகரிக்கப்பட்டது என்றான். வசனம் 8. நான் யாரை அனுப்புவேன், நமக்காக போகிறவன் யார் என்று கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்டேன். பின்பு நான் அதை அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பவும் என்றான். வசனம் 9. அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் மெய்யாகவே கேட்டீர்கள், ஆனால் புரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் மெய்யாகவே கண்டீர்கள், ஆனால் அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்ல என்றார். வசனம் 10. அந்த ஜனங்கள் தங்கள் கண்களினாலே காணாமலும், தங்கள் காதுகளினால் கேளாமலும், தங்கள் இருதயத்தால் அறியாமலும், மனமாறி சுகப்படாமலும் இருக்கும் பொருட்டு அவர்களின் இருதயங்களை கொளுத்தங்கி அவர்களின் காதுகள் மந்தமாக்கி அவர்களின் கண்களை மூடிப்போட என்றார். வசனம் 11. அப்பொழுது நான், ஆண்டவரே, இது வரைக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவர், பட்டணங்கள் குடியில்லாமலும் வீடுகள் மனுஷர் சஞ்சரியாமலும் பாழாகி பூமி அவாந்தர வெளியாகி. வசனம் 12. கர்த்தர் மனுஷரையே தூரமாக விலக்குவதினால் தேசத்தின் நடுமை முற்றிலும் வெறுமையாக்கப்படும் வரைக்குமே. வசனம் 13. ஆகிலும் 10 ஒரு பாகம் இருப்பார்கள், அவர்கள் திரும்புவார்கள், பட்சிக்கப்படுவார்கள். கர்வேலி மரம் அரச மரம் தங்கள் இலைகளை உதிர்த்த பின்னரும் அவர்களின் அடிமரம் இருப்பது போல பரிசுத்த சந்ததியார்கள் அதன் அடிமரமாய் இருப்பார்கள் என்றார்.